தட்டம்மை தடுப்பூசி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். நீண்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் மீசல்ஸ்ன்ற தட்டம்மை இன்ஃபெக்ஷியஸ் வைரல் டிசீஸ்னால உலகம் முழுவதிலும் வாழ்ந்து வந்த எண்ணிலடங்காத மனிதர்கள் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. மீசல்ஸ் ஆனது அனைத்து வயதினரையும் பாதிக்கும். முதன்மையாக குழந்தைகளை அதிகம் பாதிக்கும். மீசல்ஸ் ஏற்பட்டால் கடுமையான காய்ச்சல், இருமல், மூக்கொழுகுதல், கண் சிவத்தல், ரெட் ரேசஸ் அப்படின்ற சிவந்த கட்டிகள் முகத்தில் ஆரம்பித்து உடல் முழுக்க ஏற்படுதல் போன்ற அறிகுறிகள் தென்படும். அடுத்து போக போக மீசல்ஸ்னால நிமோனியா அப்படின்ற நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். பிராங்கைட்டிஸ் அப்படின்ற மூச்சுக்குழாய் அலர்ஜி ஏற்படும். என்செஃபலைட்டிஸ் அப்படின்ற மூளை வீக்கம் ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் நிறைய நபர்கள் மீசல்ஸ்னால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுவாங்க. சிலர் மீசல்ஸ்னால பாதிக்கப்பட்டு இறந்து போகாமல் சர்வைவ் ஆனால் கூட அவங்களுக்கு குருட்டுத்தன்மை ஏற்படும். அதே மாதிரி கேட்கும் திறன் இழப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் டிசபிலிட்டி அப்படின்ற அறிவுத்திறன் குறைபாடும் ஏற்படும். இந்த அளவுக்கு மோசமான பாதிப்புகளை மீசல்ஸ் அப்படின்ற இந்த தட்டம்மை நோயானது அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி வந்தது. இப்பேற்பட்ட இந்த மோசமான பாதிப்பை சமாளிக்க முடியாமல் அந்த காலகட்டத்தில் மருத்துவ உலகம் திணறி வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீசல்ஸ் ஆனது ரொம்ப வேகமாக பரவக்கூடியதும் கூட. குறிப்பாக ஒரு நபருக்கு மீசல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நபர் இரும்பும் போதும் தும்பும் போதும் ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ் மூலமாக மீசல்ஸ் ஆனது வேறு ஒரு நபரையும் பாதிக்கும். ஸோ இப்பேற்பட்ட இந்த மீசல்ஸை சமாளிக்கிறதுக்காக தடுப்பூசி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் உலகம் முழுவதிலும் இருந்த நிறைய விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் எல்லாம் போராடி வந்தாங்க. அதே மாதிரி தான் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டன், அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பாஸ்டன், அங்கே 1950களில் ஜான் ஃப்ராங்க்லின் எண்டர்ஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட் இந்த மீசல்ஸுக்கு உண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் அவருடைய கொலீக்ஸ் கூட சேர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. அவருடைய லேபரட்டரியில், அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பாஸ்டனுடைய லேபரட்டரியில் அவர் அந்த ரிசர்ச் பண்ணி வந்தாங்க. அப்போ அவருடைய குழுவில் இருந்த மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா தாமஸ் சால்மர்ஸ் பீபிள் அப்படின்ற ஒரு நபர். இந்த தாமஸ் சால்மர்ஸ் பீபிள்ஸ் அப்படின்றவர் அமெரிக்கன் பிசிஷியன், ஒரு மருத்துவர். ஸோ அவர் இவருக்கு ஜான் ஃப்ராங்க்லின் எண்டர்ஸுக்கு உதவியாக இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தொடர்ச்சியாக அந்த மீசல்ஸுக்கு உண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ தான் 11 வயது மதிக்கத்தக்க டேவிட் எட்மன்ஸ்டன் அப்படின்ற ஒரு சிறுவனுக்கு மீசல்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அந்த சிறுவனிடமிருந்து மீசல்ஸ் வைரஸை ஐசோலேட் பண்ணி இந்த ஜான் எண்டர்ஸ் எடுத்தாங்க. ஜான் ஃப்ராங்க்லின் எண்டர்ஸ் அந்த தாமஸ் சால்மர்ஸ் பீபிள்ஸ் கூட சேர்ந்து அதை ஐசோலேட் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த மீசல்ஸ் வைரஸோடைய பிஹேவியர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை லேபரட்டரி செட்டிங் வச்சு அதை வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக அதை அதாவது அந்த வைரஸ் வாழ்றதுக்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த வைரஸை வளர்த்தாங்க, அதனுடைய பிஹேவியர்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ இந்த ஜான் ஃப்ராங்க்லின் எண்டர்ஸ் அவருடைய எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, மீசல்ஸ் வைரஸை வீக்கன் பண்ணி அதை தான் தடுப்பூசியாக உருவாக்கணும் அப்படின்றது தான் ஜான் ஃப்ராங்க்லின் எண்டர்ஸோட எண்ணமாக இருந்தது. அதாவது இப்போ பொதுவாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் எப்படி செயல்படும்னா, இப்போ பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் போன்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மளுடைய உடலுக்குள்ளே வரும்போது அதை உடனடியாக ஃபாரின் ஆப்ஜெக்டாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ், இம்யூன் செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும். அதே சமயம் அந்த பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸோடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி செயல்படுறனால ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்னா அந்த வைரஸ் முழு தீவிரத்தோட ஒரு நபரினுடைய உடலுக்குள்ளே போகும்போது அந்த நபரினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த வைரஸ் வேகமாக அந்த நபரை அழிச்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வைரஸை பலவீனப்படுத்தணும், அதனுடைய தீவிரத்தை குறைக்கணும். அப்படி தீவிரத்தை குறைக்கிறதன் மூலமாக வீக்கான வைரஸை உடலுக்குள்ளே செலுத்தணும். அப்படி செலுத்தினா அந்த இம்யூன் சிஸ்டம் அந்த வைரஸை அழிக்கிறதுக்குண்டான அந்த சக்தி, அந்த ஆன்டிபாடிஸ், இம்யூன் செல்ஸ் எல்லாம் உற்பத்தி செய்யும். அதே சமயம் அந்த வீக்கனான வைரஸ் எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த வைரஸை அழிச்சிரும். அதுக்கப்புறமா தீவிரமான வைரஸ், உண்மையிலே ரொம்ப தீவிரமான வைரஸ் அந்த உடலுக்குள்ளே போகும்போது ஏற்கனவே வீக்கனான வைரஸ் எப்படி செயல்படும் அப்படின்னு அந்த இம்யூன் சிஸ்டத்துக்கு தெரிஞ்சிருக்கிறனாலையும், அதே மாதிரி அந்த ஒரு வைரஸுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ், இம்யூன் செல்ஸ் எல்லாம் ஏற்கனவே உற்பத்தி செஞ்சனாலையும் அதை பயன்படுத்தி
தீவிரமான வைரஸ் வந்து உள்ளுக்குள்ளே வரும்போது கூட இம்யூன் சிஸ்டம் வந்து அதை வந்து எதிர்த்து போராடி அதை வந்து அழிச்சிரும். ஸோ இந்த கான்செப்டில் தான் வந்து வேக்சின் தடுப்பூசிகள் வந்து கண்டுபிடிக்கப்படும். அதே மாதிரி தான் ஜான் ஃப்ராங்க்லின் எண்டர்ஸும் இந்த மீசல்ஸ் வைரஸ் இதை வந்து வீக்கன் பண்ணணும். வீக்கன் பண்ணி அதை வந்து ஒரு நபரினுடைய உடலில் செலுத்தணும். அப்போ அந்த வீக்கனான வைரஸ் வந்து எப்படி செயல்படுது அப்படின்றத இம்யூன் சிஸ்டம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த வைரஸையும் அழிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த மீசல்ஸ் வைரஸ் வந்து ரொம்ப தீவிரமாகவே அந்த உடலுக்குள்ளே போகும்போது அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து அதை எதிர்த்து போராடி அதை அழிச்சிரும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு இதை உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இப்போ பொதுவாக வந்து ஒரு வைரஸ் இருக்குது, அது நேராக போய் நுரையீரலை தாக்கும் அப்படின்னா அது வீக்கனாக இருக்கும்போது அது மெதுவாக போய் அந்த நுரையீரலை தாக்குறதுக்குள்ளே இம்யூன் சிஸ்டம் வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரெகக்னைஸ் பண்ணிடும், நேராக அந்த வைரஸ் வந்து நுரையீரலை தான் வந்து தாக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய தீவிரமான வைரஸ் வந்து உள்ளுக்குள்ளே வரும்போது இம்யூன் சிஸ்டத்துக்கு ஏற்கனவே அந்த வீக்கனான வைரஸ் வந்து எப்படி செயல்பட்டதோ அதே மாதிரி தான் அந்த தீவிரமான வைரஸும் செயல்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எதிர்த்து போராடி அழிச்சிரும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் தான் வேக்சின் வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி செஞ்சாங்க. இதை நான் புரிகிறதுக்காக உதாரணத்துக்கு சொன்னேன். ஸோ அப்படியே ஜான் ஃப்ராங்க்லின் எண்டர்ஸ் வந்து அந்த மீசல்ஸ் வைரஸை ஸ்டடி பண்ணும்போது அதை வீக்கன் பண்ணுறதுக்காக பேசேஜ் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை ஜான் ஃப்ராங்க்லின் எண்டர்ஸ் வந்து பயன்படுத்தினாங்க. பேசேஜ் அப்படின்னா அந்த மீசல்ஸ் வைரஸை வந்து வெவ்வேறு என்விரான்மெண்ட்டில் வச்சு வளர்த்து அதை வந்து வீக்கன் பண்ணுறது. உதாரணமாக இப்போ ஒரு சின்ன ஒரு கிருமி இருக்குது, அதை வந்து அதிக வெப்பம் நிறைந்த இடத்துல வைக்கிறது, அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து குளிர்ச்சியான இடத்துக்கு வந்து மாற்றுறது, அதுக்கப்புறம் அதே வந்து இதமான சூழலுக்கு மாற்றுறது. இப்படி மாற்றி மாற்றி வச்சுட்டே இருந்தால் அந்த வைரஸ் வந்து வாழக்கூடிய அந்த தகுதியை வந்து இழந்து அது படிப்படியாக வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த முறையில் வீக்கன் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் பேசேஜ் அப்படின்றது. அப்படி ஜான் ஃப்ராங்க்லின் எண்டர்ஸ் வந்து அதை வீக்கன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அதை வந்து ஒரு சிக்கன் எம்ப்ரியோ செல்ஸில் வந்து வச்சு வளர்த்தாங்க. அதாவது கோழியினுடைய கரு செல்களில் வச்சு அதை வந்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி வெவ்வேறு இடங்கள்லையும் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அந்த மீசல்ஸ் வைரஸை வந்து வீக்கனும் பண்ணாங்க. இதுக்கப்புறமா அந்த ஒரு தடுப்பூசியை வந்து பரிசோதனையும் பண்ணாங்க, குறிப்பாக விலங்குகளை பயன்படுத்தி. அது வந்து நல்லபடியாக செயல்படுது அப்படின்னு 1960ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய 1500 மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரனுக்கு வந்து அந்த ஒரு தடுப்பூசி அவர் வந்து போட்டாங்க. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு 1500 குழந்தைகளுக்கு 1960 அக்டோபர் மாதம் ஜான் ஃப்ராங்க்லின் எண்டர்ஸ் வந்து இவரால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மீசல் வைரஸை வந்து அட்டனுவேட் பண்ணி அதை வந்து அதனுடைய தீவிரத்தன்மையை வந்து குறைச்சி இவர் கண்டுபிடிச்ச தடுப்பூசி அதை வந்து 1500 குழந்தைகளுக்கு போட்டாங்க. அதே 1960 அக்டோபர் மாதம் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நைஜீரியான்ற கண்ட்ரியில் 4000 குழந்தைகளுக்கு வந்து அதே தடுப்பூசி போட்டாங்க. இது எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆனது. அதுக்கப்புறமா 1961ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 அன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி மீசல்ஸுக்கு உண்டான வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ ஜான் ஃப்ராங்க்லின் எண்டர்ஸை தான் நியூயார்க் டைம்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டியிருந்தாங்க. அப்போ ஜான் ஃப்ராங்க்லின் எண்டர்ஸ் வந்து இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, என் கூட தாமஸ் சால்மர்ஸ் பீபிள்ஸ் மாதிரியான சில நபர்கள் வந்து எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுடைய பேரும் இடம் பெறணும் அப்படின்னு சொல்லி ஜான் ஃப்ராங்க்லின் எண்டர்ஸ் அந்த முயற்சியையும் மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் 1963ஆம் ஆண்டு தான் ஃபைசர் இன்கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி, மெர்க் அண்ட் கோ அப்படின்னு இன்னொரு கம்பெனி, இவங்கெல்லாம் வந்து இந்த டீஆக்டிவேட்டட் மீசல்ஸ் வேக்சின், அதுக்கப்புறம் அட்டனுவேட்டட் மீசல்ஸ் வேக்சின் அதெல்லாம் வந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் அது வந்து ஃபஸ்ட்டு அந்த பயன்பாடு வந்தது. 1963ஆம் ஆண்டு தான் மீசல்ஸ் வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. அது வந்து நல்லா செயல்படுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே படிப்படியாக அது உலகம் முழுக்க வந்து பரவ ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் அந்த மீசல்ஸ் வேக்சினில் வந்து சில சின்ன சின்ன பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருந்தது. குறிப்பாக வந்து சில பேருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது அந்த தடுப்பூசி போடுறனால, சில பேருக்கு வந்து ரேசஸ், இந்த சொறி மாதிரியான பிரச்சனை வந்து ஸ்கின்ல வந்து ஏற்பட்டது. இந்த ரெண்டு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதனால் அதை மேம்படுத்தணும் அப்படின்னு மோரிஸ் ரால்ஃப் ஹில்மன் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் மைக்ரோபயாலஜிஸ்ட், அவர் 1968ஆம் ஆண்டு மீசல்ஸ் வேக்சினை வந்து மேம்படுத்தினாங்க, இம்ப்ரூவ் பண்ணி அதை சைடு எஃபெக்ட்ஸ்லாம் குறைச்சி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி உருவாக்கினாங்க. அதே மோரிஸ் ஹில்மன் வந்து 1969ஆம் ஆண்டு மம்ஸ் அப்படின்ற இன்னொரு வைரல் டிசீஸுக்கு எதிராக ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா ஸ்டான்லி பிளாட் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து 1970களில், அதே 1969 அந்த காலகட்டத்தில் வந்து ரூபெல்லா அப்படின்னு சொல்லி இன்னொரு வைரல் டிசீஸுக்கு உண்டான வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1971 காலகட்டத்தில் இந்த மோரிஸ் ஹில்மன் தான் வந்து
மீசல்ஸுக்கு உண்டான வேக்சின், மம்ஸுக்கு உண்டான வேக்சின், அதுக்கப்புறம் ரூபெல்லாக்கு உண்டான வேக்சின். இந்த 3 வைரல் டிசீசஸுக்கு உண்டான வேக்சினை ஒன்றா வந்து அவர் வந்து மாற்றினாங்க. ஒரே தடுப்பூசியாக அவர் உருவாக்கினாங்க. அதுதான் எம்எம்ஆர் வேக்சின் அப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தில் அழைக்கப்படுது. ஸோ அதை வந்து உருவாக்கி அதை வந்து உலகம் முழுவதும் வந்து பரப்பினாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1970களுக்கு பிறகு தான் எம்எம்ஆர் வேக்சின், அதாவது மீசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லா வேக்சின், இந்த 3 நோய்களுக்கு உண்டான ஒரே தடுப்பூசியாக அது உருவாக்கப்பட்டு அது வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. ஸோ பிறந்த குழந்தைகளில் குறிப்பாக வந்து 12 மாதம் அப்புறமா வந்து ஒரு டோஸ் வந்து போடுவாங்க. அதேமாதிரி 6 வயசுக்குள்ளே அந்த குழந்தைகளுக்கு 2வது டோஸ் வந்து போடுவாங்க இந்த எம்எம்ஆர் வேக்சின். இன்றைக்கி வரைக்கும் பல நாடுகளில், ஈவன் இந்தியாவில் கூட இந்த எம்எம்ஆர் வேக்சின் வந்து இருந்து வருது. இன்றைய காலகட்டத்தில் மீசல்ஸோடைய இறப்பு விகிதம் வந்து பெரும் அளவில் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் இறப்பு விகிதம் இருக்குது. ஒரு ரிப்போர்ட் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களுடைய ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து உலகம் முழுவதிலும் மீசல்ஸ்னால பாதிக்கப்பட்டு ஒரு ஆண்டில் வந்து இறந்து போனாங்க. ஸோ அந்தளவுக்கு பாதிப்பானது உலகம் முழுவதிலும் இன்னைக்கு வரைக்கும் கூட மீசல்ஸ் வந்து ஏற்படுத்துது. ஏன்னா பல இடங்களில் மீசல்ஸுக்கு உண்டான தடுப்பூசி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ந்த மக்கள் வந்து இல்லாமல் இருக்கிறாங்க, ஆப்பிரிக்கா போன்ற இடங்கள்லாம். ஸோ அதனால் அங்கெல்லாம் மீசல்ஸ் ஆனது இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த பாதிப்பை ஏற்படுத்துது தான். இருந்தாலும் நம்ம வாழ்கிறக்கூடிய நாடு போன்று இருக்கக்கூடிய நாடுகளில் மீசல்ஸுக்கு உண்டான மம்ஸ், ரூபெல்லா இந்த மாதிரியான வைரல் டிசீசஸுக்கு உண்டான வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து பயன்பாட்டில் இருந்து வருது. ஸோ நமக்கே கூட அந்த வேக்சின் வந்து போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த வேக்சினோடைய பயன்பாடும் இருந்து வருது. ஸோ இப்படி தான் வந்து மீசல்ஸுக்கு உண்டான வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அது 1960ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டு 1963ல் பயன்பாட்டிற்கு வந்தது. அதை கண்டுபிடிச்ச நபர் வந்து ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் அப்படின்ற அமெரிக்கன் பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட் தான். இந்த ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் வந்து அதை மட்டும் கண்டுபிடிக்கலை, போலியோ வேக்சின் அது கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாகவும் ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட இந்த ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் வந்து எப்படி பிறந்தாங்க, எங்கே எப்படி பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அவர் எப்படி இந்த சாதனைகள்லாம் பண்ணாங்க அப்படின்னு இவருடைய ஃபுல் டீட்டெயிலை, ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியாகவே நான் வந்து பேசியிருக்கிறேன். ஸோ அந்த ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இல்லைனா டிஸ்பிளேவில் டச் பண்ணுங்கள், நேராக ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.